வணக்கம் நேயர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். அமெரிக்க கப்பல் விபத்து, ஏராளமான உயிர்களை காப்பாற்றிய கடைசி நேர அழைப்பு, என்ன நடந்தது? பால்டிமோர் துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு 27 நாள் பயணத்தின் தொடக்கம் அது. துறைமுகத்தை விட்டு வெளியேறியதும் கப்பல் மின்சாரத்தை முற்றிலும் இழந்துவிட்டது. அப்போது பால்டிமோர் நகரத்தின் சின்னமான பிரான்சிஸ்கா கீ பாலத்தை நோக்கி கப்பல் சென்று கொண்டிருந்தது. அது நள்ளிரவு நேரம். கப்பலின் விளக்குகள் திடீரென அணைந்ததால் கப்பலில் இருந்த பணியாளர்கள் இருளில் மூழ்கினர். கப்பல் இறந்து விட்டது. மின்னணு சாதனங்கள் ஏதும் இல்லை. இயந்திரம் செயலிழந்து விட்டது. கப்பலில் இருந்தவர்கள் என்னவெல்லாமோ செய்து பார்த்தார்கள். நடப்பது எதையும் தடுக்க முடியவில்லை. அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்த கப்பல் மாலுமிகள் சிக்கலை சரி செய்து மீண்டும் கப்பலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தோல்வியுற்றன. பல சோதனை முயற்சிகள் செய்யப்பட்டதால் ஏராளமான அலாரங்கள் ஒலித்தன. பட்டியலில் கட்டமைக்கப்பட்ட முதல் சரிவுகளில் பதிலளிப்பு மற்றும் சுதந்திரம் போல நீக்கப்பட்ட விதிகள் அடங்கியிருக்கின்றன. அந்த சிக்கலை அடையாளமாக கொண்டு விலகுவதற்கான அறிக்கைகள் அளித்தன. விபத்தில் மரணம் அடைந்த மனிதர்களின் குடும்பங்கள் அதிக அலங்காரம் கட்டினாலும் வழக்கத்தின் விசாரணைக்கு பொருத்தமான செயல்முறைகள் அமைந்திருக்கின்றன. கப்பல் சூழ்நிலை சந்தையில் அமைந்துள்ள ஒவ்வொரு மனிதனும் மரணமடைந்து விட்டார். இந்த விபத்தின் பின்னர் சில அதிகாரிகள் மரணமடைந்த மனிதர்களின் குடும்பங்களுக்கு உதவ வருகின்றனர். அந்த சந்திக்குள் சின்னமான தோக்கம் அடைந்துள்ளது. அந்த நாட்டில் மற்றும் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ளூர் உடன் கப்பல் போர்க்களத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. அமெரிக்க அரசு விபத்தின் பின்னர் பதிலளித்துள்ளது. அதிகாரிகள் கப்பலின் சந்தையில் அனைத்து செயலகங்களையும் அமைந்துள்ள தன்மையை நாடுகின்றனர். அமெரிக்காவில் உள்ள அமெரிக்க கப்பல் விபத்தின் பின்னர் பல விவகாரங்கள் ஏற்பட்டன. இதை பின்னர் பற்றிய தீர்மானங்கள் அறிவிக்கப்படுகின்றன. நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.